அரசியல் பற்றிலாம் பார்க்கக்கூடிய நமக்கு எப்போவாவது ஒரு தோன்றல் வந்திருக்கா, நாம ஏன் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இல்லை நாம ஏன் இன்னும் பணக்காரன் ஆகலை அப்படின்னு சொல்லி. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கை நிறைய சம்பாதிக்கிற நாம பணக்காராக மாறாமல் இருப்பதற்கு காரணம் சம்பாத்தியம் கிடையாது. சம்பாத்தியத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், நம்ம பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அமையும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது டிசிப்ளினாக இருக்கட்டும், ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும், இல்லை அது கூடவே பிளானிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவில் ரொம்ப புதுசாக ஒரு 5 பவர்ஃபுல்லான ரூல்ஸ் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள போகிறோம். இது தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக இந்த வீடியோவை இப்போயே உங்கள் நண்பர்களுக்கும் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் முதல் ரூலாக வர்றது 24-10 ரூல் தான். இந்த 24-10 அப்படிங்கிற ரூல் கூடவே ப்ளஸ் த 50 ரூல் அப்படின்னும் சேர்த்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போது இந்த 24-10 ரூலில் 20% என்ன, 4 அப்படிங்கிறது என்ன, 10 அப்படிங்கிறது என்ன, இதை தெரிந்து கொண்டாலே இந்த ரூலை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் தயாராகி விடுவீர்கள். ஒரு பொருளை நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளுக்கு டவுன் பேமெண்ட்டாக 20% நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல் சொல்லக்கூடிய உண்மை. ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டுமே, அந்த காரினுடைய விலை 5 லட்சம் ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதனுடைய 20%, அதாவது 1 லட்சம் ரூபாயை டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துடணும். அதை விட கம்மியாக நீங்கள் கொடுக்கவே கூடாது, அதை விட கூடுதலாக கொடுக்கலாம். பட் அட்லீஸ்ட் 20% நீங்கள் டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். அடுத்ததா 4 அப்படிங்கிறது தான் நம்ம காரினுடைய லோன் டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது 4 வருடங்களுக்கும் குறைவாகத்தான் இருக்கணும். 4 வருடங்கள் இல்லாட்டி அதுக்கு குறைவு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இல்லை 5 வருஷம் 6 வருஷம்லாம் எடுப்பாங்க. ஏன்னா இஎம்ஐ அப்படிங்கிறது கம்மியாகும். பட் உண்மையிலேயே இஎம்ஐ கம்மியாகலை, அதுக்கு பின்னாடி நிறைய ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப சேஃபாக நம்ம பணக்காரராக மாறணும் அப்படின்னா, இல்லாட்டி நம்ம பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த 4 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இருப்பது 10 அப்படிங்கிறது தான். இந்த 10 அப்படிங்கிறது உங்களுடைய இஎம்ஐ, உங்களுடைய சேலரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேலரியில் 10% அப்படிங்கிறத எக்ஸீட் பண்ணவே கூடாது. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் உங்களுடைய சேலரின்னு வச்சுக்கோங்களேன், அதில் இஎம்ஐ ஒரு மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டியது 10,000 ரூபாயாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஸோ 24-10% இல்லாட்டி அந்த ரூல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதில் ப்ளஸ் 50 அப்படிங்கிற ஒரு % ரூல் சொன்னேன்ல, அது என்னன்னா ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஹவுஸ் ஹோல்டு இன்கம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஹவுஸ் ஹோல்டு இன்கம் அப்படின்னு சொல்றதுல பெர் இயர் நம்ம 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா அதில் 50% தான் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளினுடைய விலையாக இருக்க வேண்டும். அதாவது 6 லட்சம் ரூபாயாகத்தான் உங்களுடைய கார் இருக்கணும். 6 லட்சம் அதுக்கு குறைவு, அதை விட மேலே போனால் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கான ரிஸ்க் தான். இந்த அடிஷ்னல் 50% அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூலை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாலே முதல்ல நம்ம பார்த்த 24-10 அப்படிங்கிற அந்த ரூலுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். அடுத்த ரூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-20-30-40 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீடு வாங்க போறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ரூலா இருக்கும். நீங்க வீடு வாங்க போறீங்க இல்லாட்டி வீடு கட்ட போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 3ங்கிற வார்த்தை, உங்களுடைய வீட்டில் ஒட்டுமொத்தமான வருமானம் அப்படிங்கிறது 12 லட்சம் ரூபாயா இருந்தது என்றால் அதனுடைய 3 மடங்கு தான் உங்களுடைய வீட்டினுடைய தொகையாக இருக்க வேண்டும். அதாவது 12 × 3 அப்படின்னு சொல்லும்போது 36 லட்சம் ரூபாய். இந்த 36 லட்சம் ரூபாய்க்கு தான் நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 20 தான். 3 பிறகு 20 இயர்ஸ் தான் உங்களுடைய இஎம்ஐ அப்படிங்கிறது நீங்கள் கட்டணும். அதுக்கு மேலே ஒரு 30 வருஷம் 25 வருஷம் போகவே கூடாது. ஸோ 320. அதன் பிறகு 30 அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய இஎம்ஐ நம்முடைய சேலரியில் 30% தாண்டவே கூடாது. ஒட்டுமொத்தமாக அந்த 30%க்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் நம்முடைய இஎம்ஐ அப்படிங்கிறது இருக்க வேண்டும். அடுத்ததாக 40% தான். இந்த 40% அப்படிங்கிறது நம்முடைய டவுன் பேமெண்ட். இந்த டவுன் பேமெண்ட்டில் 40% அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த வீட்டினுடைய டவுன் பேமெண்ட்டை கட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கான சொந்த வீடும் கிடைச்சிரும், நிம்மதியான வாழ்க்கையும் கிடைச்சிரும், அதே நேரத்தில் இஎம்ஐ பிரச்சனையும் இருக்காது, வருங்காலத்தில் நம்முடைய குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்காது. இந்த ரூலை 1க்கு 2 முறை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அப்போயே உங்களுக்கு இதுக்கான உண்மை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடலாம். சரி, இப்போ கார் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு. இந்த நேரத்தில் திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கோ நமக்கோ ஒரு பெரிய ஒரு இல்னஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் நம்முடைய ஃபினான்ஷியலாக நம்ம பாதிப்பு அப்படிங்கிறது கூடுதலாக வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சின்னதாக ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வருதுன்னா அதில் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியில் வரும்போது 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா நம்ம கைவிட்டு போயிடும். அப்போ இவ்வளோ நாள் நம்ம பொத்தி பாதுகாத்து வச்சுருந்தா நம்முடைய சேவிங்ஸ் எல்லாம் இதில் கரைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகணும் அப்படிங்கிற போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தேவை. இப்போது ஜிஎஸ்டியும் கிடையாது, ஒரு மாதத்துக்கு 400லேருந்து 500 ரூபாய்க்கு 1 கோடி வரை இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி ரிமூவ் பண்ணனால தான் இந்த மாதிரி கவரேஜ் டபுளாக இருக்கிறதுக்கும் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகி இருக்கு. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப்பாக ஒரு 51க்கும் அதிகமான நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசியை கம்பேர் பண்ணுறதுக்கும் 25% வரை டிஸ்கவுண்டுடன் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கான டெடிகேட்டட் ஒரு கிளைம் டீம் அப்படிங்கிறது 30 நிமிஷம் சப்போர்ட்டுடன் அது வந்துடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட அடுத்த ஃபினான்ஷியல் ரிஸ்க் என்ன தெரியுமா? நாம தான் நம்ம குடும்பத்தில் ஒரே நபராக இருப்போம், பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு பின்னாடி அந்த குடும்பத்தை பாதுகாப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் ஒரு 400-500 ரூபாய் போட்டிங்கன்னா 2 கோடி வரை நமக்கு கவரேஜ் கிடைப்பதற்கான நிறையவே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதை பற்றிலாம் கம்ப்ளீட்டாக தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கை சொடக்கி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டபுள் கவரேஜ் வித் சேம் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? இப்போ இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ரைடர்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸாக இருக்கட்டும், ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், இல்லை டிசேபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிறகும் நம்முடைய குடும்பம் எந்த விதத்திலும் ஃபினான்ஷியலாக பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் பிறந்துவிடும். இல்லை 20-30 வருஷம் நான் போடுறேன், ஆனால் 20-30 வருஷத்தில் எனக்கு ஒன்றுமே ஆகலைன்னா நான் போட்ட ப்ரீமியம் எல்லாமே வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனும் இப்போது நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றியான மேலும் விவரங்களுக்கும் அப் டு 15% வரை டிஸ்கவுண்டுடன் இந்த மாதிரியான இன்சூரன்ஸை எடுப்பதற்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தொடங்குவதற்கு முன்பாகவே நம்முடைய ஹெல்த்தும் நம்முடைய லைஃப் அப்படிங்கிறதையும் நம்ம செட்டில் பண்ணணும். அதுக்காக இந்த ஹெல்த் டேர்ம் அப்படிங்கிறதுல இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்து வைப்பது சால சிறந்தது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கு ரொம்ப அவசியமானதும் கூட. அடுத்ததா ரூல் ஆஃப் 72 அப்படிங்கிறது தான் ரொம்ப வித்தியாசமான ரூல், பட் ரொம்பவே பயனுள்ளதான ஒரு ரூல் தான். நமக்கெல்லாம் வீடு வாங்கணும், ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு, அப்போ எவ்வளோ ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ரூல் ஆஃப் 72. இப்போ நீங்கள் ஒரு FD போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரிட்டர்ன்ஸ் ஒரு 6% தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 72/6 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 வருடமாகும் உங்களுடைய பணம் டபுளாக மாறுறதுக்கு. அதே நேரத்தில் ரிட்டர்ன் 12% கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 72/12 அப்படின்னு சொல்லி போடும்போது அதில் 6 வருடமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து 6 வருடத்தில் உங்களுடைய பணம் டபுள் ஆயிரும். அப்போ நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் டபுளாக 6 வருடத்தில் கிடச்சிரும், 12 வருடத்தில் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி 6 வருஷத்தில் வீடு கட்டிடலாம், 12 வருஷத்தில் நம்ம வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற பிளானை உங்களால் போட முடியும். அதுக்காக உதவியாக இருக்கக்கூடியதான் ரூல் ஆஃப் 72. அடுத்ததா அசெட் அலோகேஷன் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசெட் அலோகேஷன் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லும்போது 100 மைனஸ் யுவர் ஏஜ் அப்படிங்கிறது தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நபராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 மைனஸ் யுவர் ஏஜ் 100 மைனஸ் 30 தட்ஸ் ஈக்குவல் டு 70 வரும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தில் 70% அப்படிங்கிறத நீங்கள் இக்விட்டியில் போடலாம். மீதம் இருக்கும் 30% அப்படிங்கிறது சேஃபர் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய FDலையோ இல்லாட்டி பாண்ட்லையோ, அதாவது சேஃபான அசெட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். 70% நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், 30% நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இது உங்களுடைய ஏஜை பொறுத்து மாறும். 50 வயதாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 50% இக்விட்டியில் போடலாம், மீதம் இருக்கும் 50% நீங்கள் சேஃபான இடத்துல தான் அலோகேட் பண்ணணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுதான் கோல்டன் 5 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 ரூலில் நீங்கள் கார் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் முக்கியமான உங்களுடைய பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு, அது கூடவே ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் இதை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டன்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்முடைய உடம்பையும் நம்முடைய உயிரையும் பாதுகாப்பதற்கான, இல்லை அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு தெளிவான பார்வையும் இருக்க வேண்டும். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 25% வரை டிஸ்கவுண்ட் விடணும். டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 15% வரை உங்களால் டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்கள் நண்பனும் இதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான், உங்களுடைய தோழிக்கும் இதே மாதிரியான டிப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.